அடுத்து மா கார்த்திகேயன், பச்சையப்பன் கல்லூரி. வாழ்க்கை என்றாலே வழுக்கும், அதை கடந்து செல்வதே வழக்கம். அனைத்து மேடையிலும் வணக்கம் சொல்லி ஆரம்பிப்பதே என் பழக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு என் வாழ்க்கையை மாற்றிய புத்தகம் இதுவே. மற்றவர்கள் எல்லாருமே ஒரு உரைநடை புத்தகம் சொல்லியிருந்தாங்க. ஒரு தனித்துவம் கருதி நான் ஒரு வேற புத்தகம் சொல்கிறேன். ஏன்னா இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல, இந்த பூக்கள் அல்ல, நான் சொல்கிறது ஒரு புத்தகத்தோட பேர். அதை எழுதியது கவிப்பேரரசு வைரமுத்தையா அவர்கள். அழகா ஒரு பாவிச்சை ஒரு பாடல் ஒன்று எழுதியிருப்பாங்க. வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானம் அளவு யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம். எந்த மனித நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள். மனிதா உன் மனதை கீறி விதை போடு மரமாகும். பாருங்க, மனிதா உன் மனதை கீறி விதை போடு மரமாகும்னு சொல்லியிருக்காங்க. நான் கவிதைய போட்டேன். அழகா அந்த புத்தகத்துல தொடக்கத்திலே வரும். புத்தகத்தை பத்தி ஒரு கவிதை ஒண்ணு. என்னை மணல் கருகும் பாலையில் விடுங்கள் இருப்பேன், ஜீவராசி இல்லா தீவில் விடுங்கள் கிடப்பேன், காற்றே தொடாத கிரகத்தில் விடுங்கள் உயிர்ப்பேன், ஆனால் புத்தகம் இல்லாத அறையில் பூட்டுங்கள் 2 மணியில் இறப்பேன். உயிரின் சுவாசம் அல்லவா புத்தகம், உனக்குள் ஒரு சூரியன் அல்லவா புத்தகம், அட்டையிட்ட அமுதல்லவா புத்தகம், உனக்கு வரம் வர யாரோ இருந்த தவம் அல்லவா புத்தகம். பாருங்க, நம்மளுக்கு வரம் கிடைக்கணுங்கிறதுக்காக யாரோ இருந்த தவம்னு அந்த கவிதையில குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ ஒருத்தவங்க தவம் இருக்கிறாங்கிறப்போ அந்த புத்தகத்தை படிக்கணுங்கிற ஒரு சிந்தனை, படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டினது என்னோட அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த முதல் கவிதை தான். காதலித்து பார், தபால்காரன் தெய்வமா, அந்த கவிதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். காதலித்து பார் அப்படிங்கிற அந்த தலைப்பு கவிதையை படித்ததுக்கு அடுத்து தான் நானும் காதலிக்க ஆரம்பித்தேன். ஆமாம், பெண்களை அல்ல என்னுயிர் தமிழை. அழகா கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும், நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர நீரும், இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன்னு நான் சொல்கிறேன். என்னோட பார்வையில் கவிதையை என்னுயிர் என்பேன். அப்பேற்பட்ட அந்த கவிதை பற்றின புரிதல், கவிதை இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த புரிதல் கொடுத்தது எனக்கு அந்த புத்தகம் தான். அந்த புத்தகத்தில் மரத்தை பற்றி ஒரு கவிதை ஒன்று வரும். புத்தகத்தின் பேர் என்ன? புத்தகத்தின் பேர் என்ன? இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல, கவிப்பேரரசு வைரமுத்தையா எழுதிய கவிதை புத்தகம். அதில் ஒரு கவிதை ஒன்று வரும். உண்ண கனி ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து உணர்வுக்கு விருந்து, அடைய குடில் அடைக்க கதவு, அழகு வேலி ஆட தூளி, தடவ தைலம் தாளிக்க எண்ணெய், எரிக்க விறகு எழுத காகிதம், மரம்தான் எல்லாம் மறந்தான் மனிதன் மறந்தான்னு. பாருங்க, ஒரு மரம், ஓரறிவுள்ள ஒரு மரமே இத்தனை பயனை கொடுக்குது. ஆனா 6 அறிவுள்ள மனிதன் என்ன பயன் கொடுக்குறோம் இந்த உலகத்துக்கு? அப்போ நம்மளும் பயனுள்ளதாக மாறணும் அப்படின்னு இந்த கவிதை தான் எனக்கு புரிய வைத்தது. வாழ்த்துக்கள் கார்த்திகேயன். நேரம் நமக்கு.